இன்னைக்கு தேய்பிரை பஞ்சமி. பொதுவாக பஞ்சமி திதி பார்த்தீங்கன்னா வாராகிக்கு ரொம்ப உகந்த நாள். வளர்பிறை பஞ்சமி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயருக்கு உகந்த நாள். தேய்பிரை பஞ்சமி வந்து வாராகி தேவிக்கு உகந்த நாள். வாராகி தேவி யாருன்னு கேட்டிங்கன்னா சப்த கன்னியரில் படைத்தலைவி. அதாவது தஞ்சாவூர் ராஜராஜ சோழனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இஷ்டமான தெய்வம். அந்த தஞ்சாவூர் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த கோயில் சிவன் கோயில் எங்கே கட்டுறதுன்னு சொல்லிட்டு அந்த ராஜா வந்து ரொம்ப நாள் அந்த இடத்த தேடிக்கிட்டே இருந்தாராம். அவருக்கு சரியான இடம் அமையலையா. அப்போ என்ன பண்ணாரு, ஒரு நாள் ரொம்ப யோசனை பண்ணிட்டு குதிரையில் வர பொழுது ஒரு காட்டு பண்ணி வந்து வேகமாக போச்சான். இந்த காட்டு பண்ணியை வேட்டையாடணும்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே துரத்தி போகும்பொழுது அந்த காட்டு பண்ணி திடீர்னு ஒரு இடத்த நின்று அந்த இடத்த சுற்றி வட்டம் போட்டுட்டு மறைஞ்சிருச்சான் திடீர்னு. அதுக்கப்புறம் தான் ராஜா முடிவு பண்ணாரா, சரி இந்த இடத்துல நம்ம கோயில் கட்டுற வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோயில் கட்டுற வேலையை ஆரம்பிச்சாராம். அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலில் போனீங்கன்னா முன்னாடி வாராகி தேவி மெயினாக இருப்பாங்க. அந்த வாராகி தேவி தினம் வழிபட்டுட்டு தான் வந்து தஞ்சாவூர் ராஜா தன்னோட செயல்களை தொடங்குவாரா. அதான் ராஜாக்களோட குலதெய்வம், மன்னர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய தெய்வம். நமக்கு தடைகள் எதுவும் இருந்ததுன்னா நெகட்டிவ் சக்தின்னு சொல்றாங்கல்ல, ஏவல் புள்ளி சொல்றாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட அவங்க தன்னோட வாழ்க்கையில் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா நமக்கு நீக்கி கொடுப்பாங்க, திருஷ்டிகளை போக்கி கொடுப்பாங்க, எடுத்த காரியங்களை வெற்றியை கொடுப்பாங்க. வாராகிக்கு ரொம்ப உகந்தது என்ன கேட்டீங்கன்னா, பூமியில விளையக்கூடிய கிழங்குகள் எல்லாமே நமக்கு வாராய்க்கு வைக்கலாம். அது வந்து வாராய்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம கிழங்கு வகைகள் எல்லாமே வச்சு வாராய்க்கு நைவேத்தியம் பண்ணலாம். அவங்களுக்கு உகந்த நிற ஆடை பார்த்தீங்கன்னா பச்சை நிற ஆடை. பச்சை நிற ஆடை அணிந்து அவங்களுக்கு பூஜை பண்ணா, பச்சை நிற ஆடை அணிந்து வாராகி தரிசனம் பண்ணா ரொம்ப விசேஷம். வாராகி தேவிக்கு வந்து இந்த அம்மியில வந்து மஞ்சளை அரைச்சிட்டு இந்த அரைச்ச மஞ்சளை எடுத்து அவங்களுக்கு சாத்தி பூஜை பண்ணா ரொம்ப விசேஷம். அரைக்காசம்மன் சன்னதின்னு சொல்லிட்டு 108 அம்மனோட அரைக்காசம்மன் இருப்பாங்க. இந்த அரைக்காசம்மன் கோஷத்துல பாத்தீங்கன்னா வாராகி தேவி இங்கே வீட்டிருக்காங்க. இந்த வாராகி இங்க இருக்க வாராகி தேவிக்கும் பஞ்சமி தோறும் சிறப்பு அபிஷேக பூஜை நடைபெற்று வருது. வாராகி தேவி பழைய ஆலயங்கள் இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா உத்தரகோச மங்கையில் இருக்க ஒரு வாராகிக்குன்னு ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கே இருக்கிறது சுயம்பு. எப்படி தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வந்து அந்த மன்னருக்கு வந்து உத்தரவு கொடுத்து அந்த கோயில் கட்ட சொன்னனால வாராகி தேவி பிரதானமாக வச்சு வழிபடுறாங்களோ, அதே மாதிரி உத்தரகோச மங்கையில் இருக்க வாராகி தேவி சுயம்புனால அந்த வாராகி தேவிக்கும் பஞ்சமியில் விசேஷமா பூஜை பண்ணுவாங்க. அந்த வாராகி தேவி ரொம்ப விசேஷமான தெய்வங்கள். ஓம் வாராகி பதமே போற்றி போற்றி. இந்த வாராகி தேவிக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு மாலை சாத்துறதும் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி அந்த உலக்கையை வச்சு நம்ம பூஜை பண்றதும் விசேஷம். பொதுவாக வாராகியை வந்து எல்லாரும் வழிபடலாமா வீட்டில் வச்சு அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். வீட்டில் வச்சு போட்டோக்களா வச்சு வழிபடலாம். எந்த தெய்வங்களுமே நீங்க என்ன பார்த்தீங்கன்னா சிலைகளா வச்சு வழிபட்டீங்கன்னா அதுக்குண்டான நீங்க விஷயங்களை செய்யணும். அதுக்கு நீங்க அபிஷேகம் பண்ணணும், நைவேத்தியம் பண்ணணும். ஆலயங்கள் இருக்க வாராகி தேவி வந்து மனதார நீங்க வேண்டுங்க, நிச்சயம் உங்களுக்கு வாராகி பரிபூர்ணமாக கிடைக்கும். தேய்பிரை பஞ்சமி திதியாம் இன்றைய நாளில் வாராகி தேவியை தரிசனம் செய்திருக்கும் உங்களுடைய அனைவரின் இல்லங்களிலும் லட்சுமி பேர சம்பத்து கொட்டட்டும் கொட்டட்டும், அரைக்காச மணியினருள் கிட்டட்டும் கிட்டட்டும் கிட்டட்டும்.